ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். கேரளாவில் ஒரு பாஜக தொண்டன் 44 ஆண்டு பாஜகவுக்காக சேவை செய்த ஒரு தொண்டனுக்கு கிடைத்த மத்திய அமைச்சரவையில் கிடைத்த ஒரு அங்கீகாரம். முக்கியமாக கேரளாவை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கம்யூனிஸ்ட ஒரு மாநிலம், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. காங்கிரஸ் கூட அப்பப்போ ஒரு தாட்டி ஜெயிச்சிருக்கு. முக்கியமாக கம்யூனிஸ்ட்டு தான் அங்கே அதிகமாக ஜெயிச்சது. அது மட்டும் இல்லாமல் வெட்டு குத்து அது இதுன்னு எல்லாமே இந்த அரசியல் கொள்கைகள்லாம் நிறையா நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் காங்கிரஸ் கேரளா. அங்கு பாஜகவிற்காக 44 ஆண்டுகளாக அங்கே ஒரு தொண்டர் எல்லா போராட்டத்திலையும் சரி, அனைத்து அடிதடிகளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாஜகவிற்காக களத்தில் நின்று ஃபேஸ் பண்ண ஒரு தொண்டருக்கு தற்போது அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 44 ஆண்டு தொண்டருக்கு கிடைத்த பரிசு கேரளா கோட்டயம் அருகே பிற்காரங்காலா கிராமத்தைச் சேர்ந்த சார்ஜ் குரியன். அவருக்கு பாஜகவின் 44 ஆண்டு கால தொண்டராக உள்ளார். இவருக்கு மத்திய சிறுபான்மையினர் நலன் மற்றும் மீன்வளம், பால்வளம், கால்நடைத்துறையின் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துள்ளார் பிரதமர் மோடி அவர்கள். பார்த்துங்க, ஒரு இது இல்லைங்க, ஒரு போஸ்டிங் இல்லை, அமைச்சர் போஸ்டிங். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறுபான்மை நலன், மீன்வளத்துறை, பால்வளம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் பதவி கொடுத்து அந்த கேரளா 44 ஆண்டு தொண்டனுக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க பாஜக. முக்கியமாக பாஜகவில் அடிமட்ட தொண்டனுக்கு எப்படியா இருந்தாலும் அவர் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு தொண்டருக்கு கிடைத்த பரிசு ஒரு உதாரணம். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, பாஜகவிற்காக உண்மையாக உழைத்தால் அவருக்கு உண்டான அங்கீகாரம் அவரை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முக்கியமாக இந்த சார்ஜ் குரியன் அப்படிங்கிறவர் ஒரு சிறுபான்மை, அதாவது கிறிஸ்துவ சமூகத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு சிறுபான்மை நலன், மீன்வளம் மற்றும் பால்வள, கால்நடைத்துறைன்னு மொத்தம் 4 மினிஸ்ட்ரி இது கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அவருக்கு கேரளாவை சேர்ந்த சுரேஷ் கோபி அவர்கள் இணையமைச்சராகவும் இருக்காரு. இவர் ஒரு முக்கிய அமைச்சர் போஸ்டிங் கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக பாஜக தலைமைக்கு நம்ம சேனல் சார்பாகவும் அவங்கள பாராட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே நம்மளும் பாஜகவிற்காக கடினமாக உழைத்தால் இந்த நிலைக்கு முன்னேறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.